இப்போ ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டோடியன் பாயிண்ட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு போவோம், அதுக்கு காவல்துறை நண்பர்களுடைய பாதுகாப்பு எப்படி அமைக்கப்படும், ஒவ்வொரு கஸ்டோடியன் பாயிண்ட்டுக்கும் தனியாக ஒரு ஆஃபீஸர்ஸ் அங்கே போடுறதுலேருந்து ஒட்டுமொத்தமாக அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த ஒரு கூட்டு மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு தகுந்தாப்புல அது போயிட்டுருக்கோம். எவ்ரி இயர் பண்ணுற மாதிரி தான் அதை விருதுநகரில் இருந்து 2 வீலரில் மதுரைக்கு போகும்போது ஒரு அப்பா பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது ஆக்சிடென்ட்டில் அந்த குழந்தை இறந்துருக்கு சற்று முன்னாடி. இந்த மாதிரி ஒரு லாங் ட்ராவல்லாம் 2 வீலரில் போகிறது எக்ஸாம் டைமில் இருந்தால் பேரண்ட்ஸ் ஓகே, வெரி சாரி ஃபார் தட் லாஸ். இது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. பட் இருந்தாலும் அட் த மேக்ஸிமம் நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அலைச்சலே இல்லாமல் எப்படிலாம் நம்ம இப்போ கிளப் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்கூலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கின்ற ஸ்கூல்ஸ் 2 ஸ்கூல் கிளப் பண்ணி தான் நாங்கள் 239 பேர் நாங்கள் எழுத வைக்கிறோம். பட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்கும்போது அதுவும் நடக்காமல் இப்போதைக்கு என்னென்ன பார்க்கப்படும் அது கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். சார், தேர்வில் எந்த முறைகேடும் தவறும் நடக்கக்கூடாதுங்கிறத உறுதியாக இருக்கிறீங்க, ஆஃபீஸர்ஸும் அந்த இருக்காங்க. இப்போ ஸ்கிரைப் விஷயத்தில் சில சர்ச்சைகள் கடந்த ஆண்டு வரைக்கும் வந்தது. அதனால சில மெத்தட்லாம் இந்த முறை மாற்றி அறிவித்தோம். கடந்த 16ஆம் தேதி கூட்டத்துக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க, பட் அதை நம்ம விட்ரா பண்ணிட்டோம். எதனால் விட்ரா பண்ணிட்டோன்னா இப்போ நிறையா விதமான பெற்றவங்க நிறைய டீச்சர்ஸ் சைட்லேருந்து வரக்கூடிய பொது நலத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே வைக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை எங்களுக்கு வந்ததை காட்டிலும் முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு தான் அதிகமாக வந்து. ஸோ அங்கேருந்து எங்களுக்கான டைரக்ஷன் வரும்பொழுது நாங்கள் பிரின்சிபல் செக்ரட்டரி நாங்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சரோட எண்ணத்தை நாங்கள் வெளிப்படுத்தி தான் ஆகணும். பட் நாங்கள் இருந்தாலும் நாங்கள் சொன்னோம், இல்லை கடந்த முறை நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே இது ஒரு இஷ்யூவாகவே எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இது ஒரு வழிவகுத்தரும் இந்த மாதிரி தவறானதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அந்த பெற்றவங்களுக்கான ஒரு கோரிக்கையாக தான் நாங்களும் வைக்கணும். எங்கள் பிள்ளைங்க சொல்கிறத புரிந்து கொள்கின்ற அந்த கெப்பாசிட்டி டீச்சர்ஸ்க்கு தானே இருக்க முடியும் என்று கூட நாங்களும் அப்போ நாங்கள் சொன்னோம். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும், ஸ்டூடெண்ட்ஸ் இளைய சமுதாயத்திற்கான அந்த புரிதலோடு தான் அதை எழுதுவாங்க கண்டிப்பாக அவங்க சொல்ல நாங்கள் சொன்னோம். இருந்தாலும் நிறையா பெற்றவங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ் இல்லை நீங்கள் முறையாக டீச்சர்ஸ் வச்சா மட்டும்தான் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு மாசான ரெக்வஸ்ட்டு. சரி, முதலமைச்சர் சொல்லும்போது அது எங்களாலும் தட்ட முடியாததுக்காக தான் உடனடியாக மாணவர்கள் சொல்கிறது அவங்க எழுதுறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் நிறைய டீச்சர்ஸ் அவங்களே எழுதி முடிச்சிடறாங்கன்றாங்க. அதுதான் பெரிய இல்லை. அது நீங்கள் லாஸ்ட் டைம் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது தான் நாங்கள். பட் ஆன் த ஹோல் எல்லாத்தோடைய ரெக்வஸ்ட்டுமாக அது பெற்றவங்களுடைய ரெக்வஸ்ட்டுமாக இருக்குது. சில நேரத்தில் டீச்சர்ஸோட ரெக்வஸ்ட்டுமாக இருந்ததன் காரணமாகத்தான் அதை நாங்கள் வித்ட்ரா பண்ணிருக்கோம். இருந்தாலும் அதில் எந்த ஒரு முறைகேடும் நடக்காமல் அதை பாதுகாக்க வேண்டியது, கண்காணிக்க வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அது எதுவும் மிஸ் ஆகாமல் அதை பார்த்துக்கொள்ளும். அப்ளை பண்ணும்போதே அவங்க கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எலிஜிபிளான ஸ்டூடெண்ட் தானாங்கிறது நம்ம ஏதாவது வெரிஃபை பண்ணி நம்ம உள்ளபடியே அதுக்கான சர்டிஃபிகேட்டோடு தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த ஸ்கிரைப்னு சும்மாவே யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட அதை நாங்கள் நம்புறதில்லை. அதற்கான ரெகக்னைஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் தான் அது அந்த இதையும் நாங்கள் ஏற்றுக்கொடுக்கிறோம். கண்டிப்பாக எந்த தவறும் நடக்காமல் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸர்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நாளும் தேர்வு முடிந்ததுக்கு பிறகு எத்தனை ஆப்சன்டீஸு ஏதாச்சும் மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்காங்க, அது டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பாக இன்னிலிருந்து அது கண்டிப்பாக வழங்கும். பொதுவாக நாங்கள் ஈவினிங் டயத்தை தான் வெளியிடுவோம். முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஏன்னா வெறும் ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இந்த டேட்டா கேதர் பண்ணக்கமேட்டு லாஸ்ட் டைம் அதை நம்ம பண்ணலை. பட் அதுக்கு முந்தின டைம் அதை நம்ம பண்ணோம். இந்த முறை அதே டயத்தில் நம்ம கண்டிப்பாக வெளியிடுவோம்.